இந்தியாவுடைய முன்னணி நிறுவனமான மேட்ரேரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகமதாபாத் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எவர் கியர்ட் எலக்ட்ரிக் பைக்கை சமீபத்தில் பெங்களூர்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க விற்பனைக்கு. மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதோடைய சக்சஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உட்பட 8 மேஜர் சிட்டிஸ்ல அவங்க விற்பனைக்கு பைக்குகளை கொண்டு வராங்க. ஸோ இந்த கியர்ட் எலக்ட்ரிக் பைக் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது, இதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்கு, இதை பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோ எல்லாம் விரிவா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பக்கவான முறையில் டிசைன் பண்ணி தான் இந்த இவி பைக்குகளை பெங்களூர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட பயங்கர ரெஸ்பான்ஸ் சேல்ஸ்ல கிடைச்சதுனால தான் அடுத்த கட்டத்தை இது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 45 டேஸ்ல பாத்தீங்கன்னா 8 மேஜர் சிட்டிஸ்ல அவங்களுடைய ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், டெல்லி, மும்பை, ஜெய்ப்பூர், சூரத் அண்ட் ராஜ்கோட், புனே இந்த மாதிரியான மேஜர் சிட்டிஸ்ல எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. பைக்கை சேல்ஸ் கொண்டு வர போறாங்க. இந்த மேட்டர் ஆரா நிறுவனம் பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ்ல கியர்ட் இவி பைக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 5000, இன்னொன்று 5000+. ஸோ இதில் இருக்கக்கூடிய கீ ஹைலைட்ஸ்லாம் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு இந்த பைக்ல அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹைப்பர் ஷிஃப்ட் மேனுவல் கியர் பாக்ஸ் இதுல இருக்குங்க. 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் மூலியமா இந்த எலக்ட்ரிக் பைக்ல பாத்தீங்கன்னா 12 ரைடிங் காம்பினேஷன்ஸும் 3 மோட்ஸும் இது ஆஃபர் பண்ணுதுங்க. ரெண்டாவது, ஸ்மார்ட் டேஷ்போர்டு இதுல இருக்கு. 7 இன்ச் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே மூலியமா நேவிகேஷன், மியூசிக், ரைட் ஸ்டாட்ஸ், ஏர் அப்டேட்ஸ் முதற்கொண்டு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மூணாவது, ஃபாஸ்ட் பிக்கப்ங்க. 0 to 40 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 2.8 செகண்ட்ஸ்லேயே அட்டைன் பண்ற அளவுக்கு பக்கவா இதை வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தாப்புல ஸ்டடி பேட்டரி அப்படின்னு இருக்குங்க. அதாவது 5 கிலோவாட் ஹை எனர்ஜி யூனிட்டை 172 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ரேஞ்ச் தருதுங்க. ஸோ உண்மையிலேயே இந்த கியர்ட் இவி பைக்ல இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸா டியூயல் டிஸ்க் பிரேக், ஏபிஎஸும், இன்டெலிஜென்ட் சஸ்பென்ஷனும், ரிமோட் லாக்கிங், லைவ் ட்ராக்கிங், ஈவன் ஜியோ ஃபென்சிங் முதற்கொண்டு பக்கவா இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு கஸ்டமருக்கு என்னென்னலாம் மாடர்னான இவி பைக்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமோ அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ற வகையில அழகழகான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 5 ஆம்ப் சாக்கெட் இருந்தா போதுங்க, எங்க வேணா நீங்க ஈஸியா அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல ஹைலைட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரன்னிங் காஸ்ட் வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. 1 கிலோமீட்டருக்கு 0.25 பைசே தான் செலவாகும்னு சொல்றாங்க. ஸோ பொட்டென்ஷியலா 3 வருஷத்துல உங்களால 1 லட்சம் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்கும் பொழுதே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யார் ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டா புக் பண்றாங்களோ இந்த பைக்குக்குள்ள ஃபிளிப்கார்ட் மாதிரியான தளங்கள்லயே இதை வந்து புக்கிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு ஹைலைட் பண்றாங்க டெலிவரி விஷயத்துல. ஸோ இந்த பைக்கோடைய விலை என்ன அப்படின்ற ஃபைனல் மெயின் விஷயத்துக்கு வந்தோம்னா 1.74 லேக் அந்த 5000 அப்படின்ற வெர்ஷனுக்கும் 1.84 லேக் அந்த 5000+ அப்படின்ற வெர்ஷனுக்கும் அவங்க ஆவரேஜ் ஷோரூம் ப்ரைஸா வந்துட்டு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்டா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து முன்ன பின்ன மாறும். உங்களுக்கு இந்த இவி பைக் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குங்க? ஏன்னா கியர்ட் இவி பைக் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹைப்பர் ஷிஃப்ட் மேனுவல் கியர் பாக்ஸ், இதெல்லாம் ஹைலைட்டான விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஸோ ஓவராலா இந்த கியர்ட் இவி பைக்கை பத்தி நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? இது உண்மையிலே உங்களுக்கு இம்ப்ரெசிவா இருக்கா? விலை உங்களுக்கு ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? உங்களுடைய தாட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.